மலை சாமி ஒன்று உச்சி மலைகிறது இருடா தம்பி காட்டு முத்துமலை சாமி ஒன்று உச்சி மலைகிறதா தம்பி மேலமா போட்டு காலம் உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்கே இல்லை இல்லை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்கே இல்லை பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் தம்பி மேலமா போட்டு காலம். ஏன்னா 10 மணில இருந்து ஹார்ட் ஒர்க் பண்றது பக்கமல்ல கலைஞர் தான் ப்ரோ. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் ஒன்றும் சினப்பெருச்சாலி இல்லை. சினப்பெருச்சாலின்னா இப்ப யாரு உங்களை சொல்லலை. நீ மழை வெள்ளமே வந்தாலும் அவங்க 2 போக மாட்டாங்க. கையை வந்து எதுக்குள்ள கொடுத்துருக்கான் படுத்துக்கிறேன். தங்கச்சியெல்லாம் அக்காயெல்லாம் எந்திரிக்கத்தான் நல்லா இருப்பிய. தெரியாம வந்துட்டோம், நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். உங்க ஊருக்கு தெரியாம வந்துட்டு எந்திரிச்சு போக முடியலன்னா அதுக்கு ஒத்தியில பயந்துட்டு படுத்து கிடக்கு. இங்க உள்ள ஆளுலாத்தா வந்தாரே ஒரு சாமியாரு. அவர் சாமியாரா இல்ல மிதுக்கமலை வியாபாரியாரா? வெள்ள போடா. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. நாய் வரைக்கும் குலைக்கிறது. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா? சாமி யாகம் நடத்துறாரா இல்ல தீ குளிக்கிறாரா? ஹலோ, 2 பேரும் போட்டிருக்கு இந்த ட்ரெஸ் 20 ஏரியல் போட்டாலும் அழுக்கு போகாதா? யாரும் இல்லையா? நல்லா உள்ளது இடத்துல பிரச்சனை. நெஞ்சிலே தஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நெஞ்சிலே நன்றி வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவர் போல் நடிப்பார் நாடகம் என்ன என்று ஞான தங்கமே ஞான தங்கமே. நீ போங்க, 4 பேர் போங்க. ஏய் ரோசப்பட்டு புதுக்கோட்டை சங்கத்துக்கு போயிடக்கூடாது. அங்கிட்டு போயிட்டு வாங்க. எக்கோ குறனே சண்டை வர போது செட்டை அவுக்கிறது நல்லது. பாருவேன் தம்பி யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அம்மாவுக்கு பிறந்தவன் அண்ணன். அண்ணன் பிறந்தவனதே அப்பா அடுத்த ஸ்டெப் வைக்கும் போதே அம்மா கருப்பை கலைச்சது. என்ன அடுத்த ஸ்டெப்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. அடுத்த முயற்சி அப்ப நீ சொல்லு. நம்ம முயற்சி விளக்கமா சொல்லியா? நீ விளக்கமாக எடுக்குவா. விளக்கமாக சொல்ல பொண்ணு. நாங்களும் இருக்கிறவங்கள பாமர மக்கள். நீங்க பேசுறவங்களாம் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் விவரமாக பேசுங்க. அம்மாவுக்கு பிறந்ததுனால அண்ணன். சரி, அம்மாவுக்கு முந்தி பிறந்தனால எனக்கு மாமன். ஏன்னா மானங்கட்ட பயல்களா? ஏன்னா பிறந்தவன் அண்ணங்கிற, மூத்தம் பிறந்தவன மாமாங்கிறான். இந்த அப்புக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? அம்மா பெத்தெடுத்தது அண்ணன். அண்ணன் அம்மாவோட முந்தி பிறந்தவன் மாமன். மாமன் சரிதான். அம்மாவுக்கு முன்னாடி பிறந்த மாமன் தான். ஆமா ஆமாங்க. இப்ப யார தம்பின்றீங்க? உங்களதான் தம்பின்னு. எப்படி ஐயா? நான் இறைவனுக்கு நிகரானவையா? இறைவனுக்கு நிகர்னா இங்க என்ன வேலை? தேவர்களுக்கு நாம் தொண்டு செய்யக்கூடியவன். ஐயா நீ துண்டு செய்ய, கரிச்சிப்பு செய்ய. துண்டு கிடையாதியா, தொண்டுகள் செய்யக்கூடியவன். தொண்டுகள் செய்யக்கூடியவன். உங்களை பார்த்தா கடல் அட்டை மாதிரியே. கடல் அட்டையா? ஐயா இவ்வளவு அழகாக வந்து நிக்கிறேன். கடல் அட்டைன்னு சொல்லி சொல்லலாம் ஐயா. இப்படி ஒரு சாமியை நான் எங்கனையும் பார்க்கல. எங்க இருந்து வாரிய? மேலூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன் தம்பி. என்ன வியாபாரம்? வியாபாரமா? என்னடா ஒட்டு நோட்டு பூச்சாண்டி வந்து நிக்கிறேன். நீ இந்த 60 வச்சாமே 3/4 சுமார் வந்து நிக்கிறேங்க. எனக்கு அண்ணன் வேணும். எங்க சின்னம்மா மயன். குடும்பம் தானா? சின்னம்மா மயன். நான் அவனுக்கு வந்து பெரியப்பா மயன். சரி, எங்க சித்தியோட கடைசி பிள்ளையத்தே அவர் கட்டியிருக்காரு. தங்கச்சிய. நல்லா இருக்கடா, நல்லா இருக்கடா, நல்லா இருக்கடா குடும்பம். லட்சணம் மானகட்ட குடும்பம் தெரியுது. எரியா இருங்கய்யா. எதுக்கு வந்தேன்? தூக்கத்துல எழுப்பி விட்டாங்களா? யாரும் எழுப்பி விடல. இல்ல 1 ரூபா 2 ரூபாய் தொலைச்சிட்டானா? இவன் எதுக்குடா வந்தேன்? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூர்ல அந்த பஸ் ஸ்டாண்ட ஒட்டி இருக்குல்ல சர்பத்து கடை, அதுல நேரத்து என்னமோ அடிச்சுக்கிட்டாங்க நம்மளைய. நீங்க எந்த மேலூர் சொல்றீங்க? நீங்க கோட்டையை தட்டி கொட்டாம்பட்டி கிடையாது. மேலு உலகத்திலிருந்து கீழ் உலகத்து வந்திருக்கேன். மேலூர் சுருக்கி மேலூர் சொன்னீங்க. ஆட்டோல வந்தீங்கன்னா குட்டியானில
இவர் யாரு? சாமி. தம்பி யாருன்னு கேட்கிறேன். எனக்கு என்ன சாமின்னு தெரியாதா? அவர் கடவுள் மூலப்பொருளே விநாயக பெருமானே. விநாயக பெருமானியா? நான் நாரதர் மகரிஷி. நாரதர் மகரிஷி. அப்படியே தொந்தி இந்தியெல்லாம் பார்த்தா பிள்ளையார் மாதிரியே இருக்கு. தும்சாங்க கழட்டி இங்க ஓட்டு எப்ப கழட்டிக்கிறதா? தும்சாங்கய்யா கிடையாதுயா, இது மகதியால் இசைமுட்டக்கூடிய கருவியாகப்பட்டது. மதனியால எதுக்கு அங்க ஓட்டுது? மதனியால் கிடையாது, மகதியால் இசைமுட்டக்கூடிய கருவியாக. அவங்க வீட்டுல ஒடுக்க போட வேண்டியதானே? மகதியால் ஏறி இசைமுட்டக்கூடிய என்னுடைய பாடலுக்கு ராகத்துக்கு கூட்டக்கூடாது. ஐயா அவன் தூக்கு வரிச்சல பேசிவிட்டியா? சரிப்பா சரிப்பா, அதுக்கு அவனுக்கு சம்பளத்தை பிடிச்சிக்கிறேன். நீங்க ஒன்னும் கடுப்படைய வேண்டாம் சாமி. உங்களுக்கு மேலோகம். ஆமா, மேலகம். மேலகம்மா இல்ல மேலோகம். மேல் உலகம். மேல் உலகத்தினுடைய ராஜன் யார் தெரியுமா? யாரு? யாரு? சுருளில் ராஜன். இந்திரனாகப்பட்டவன். வா, நான் பேசிக்கிட்டு இருக்கல, ஏன் வர்ற? வா வா வா. அதிக ரோசப்பட்டு போறேன். உங்களுக்கு என்ன வேலை? கழகம் செய்வது. ரஸ்னா பவுண்டாலாம் போடுவீங்களா? ரசனா பவுண்டாவா? கழகம் செய்வது என்னுடைய கழகம். நாரதனாகப்பட்டவன் கழகம் செய்வது. நம்மளுக்கு 10 கிரேடு கலர் வேணும். கலரா? சடங்கு வச்சிருக்கேங்க பெரிய தாமலுக்கு. பரவாயில்ல சாப்பிட மாட்டாங்க. நல்ல வார்த்தையே பேசப்பட்டீங்கடா. கழகம் செய்வது என்னுடைய வேலை. கழகம் செய்வது கலர்ன்றது நாரதன் கழகம் நன்மை மூத்தூர் சொல்வாக்கு முதல் நெல்லிக்கடி முன்னாடி இருக்கு பின்னாடி வசம் போல நல்லா இருக்க சண்டை விட்டு சண்டை எடுத்து கிடையாது. என்ன கிடையாது? இப்ப இல்லையா? இல்லையா? 10 ரூபா நடத்திருக்காங்க. இதுக்கு ஒரு கூட்டம் போட்டுருப்போம் ஊர்ல. வரி வசூல் கூட்டம் போடுற அன்னைக்கு கலகம். ஆரம்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். கடைசியில் முடிவு ஒன்று தீர்மானம் தரும்னா அது போலதான் என்னுடைய கழகம். முடிவுலையும் கலகம் வரும். கணக்கு வழக்கு பார்க்கும்போது கலகம் வரும். டீ காசு ஒருத்தர் சொல்லுவாங்க, டீ காசுக்கு அவ்வளவு காசு வந்துச்சு, என்னடா உலகத்துல இல்லாம இதெல்லாம் கேட்டுக்க முடியாது. எங்கடா கணக்கு கொடுக்குறீங்க? ஏண்டா ஏழை அப்படி ஏண்டா ஏழையா? உங்களை சொல்லுவாங்க. சரி 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 சரி, பிள்ளையார போய் நாங்க சொல்லுவாங்க. நாரதர் மகரிஷின்னு சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை. அவருக்கு போய் கல்யாணம் ஆகவில்லை தம்பி. ஆகாது ஆகாது, அது எனக்கு தெரியும். இவன் 100 மாதிரி அவருக்கு போய் கல்யாணம் ஆச்சாடி வைக்கிற உனக்கு கொஞ்சம் கூட கல்யாணம் ஆகி என்ன முன்ன மம்பொட்டி இருக்கு தம்பி. போடா நீ வாடா. போடா நீ வாடா. 3 ஆசைகளை முற்றும் துறந்தவனான். என்னைக்கு திறந்தீங்க? கடை திறந்துட்டீங்களா? முட்டின்னு திறந்துருக்காரா? 3 ஆசைகளும் முற்றும் துறந்தவனா. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. 3 ஆசைகளை வேண்டாம் வெறுத்தவனான். ஏன் அறுத்து குட்டிய விளையாடா? ஆசை விளையாடா? கிடையாதுயா, உலகம் வேண்டாம் அப்படி இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருக்குது. நம்மளும் இந்த இடத்தை சலமாக்கப்பட்டு சலம் வச்சிருச்சா? துன்பப்பட்டு துயரப்படும் கிடையாது. ஜடாபகுடம் அறிவையும் ஞானத்தையும் தூண்டக்கூடியது. ஜடாபகுடம் அடிச்சு போடுங்க. அப்புறம் ஜடாபகுடம் ஏற்கனவே செஞ்சீங்களா? என்ன செஞ்சேன்? கல்யாணம் செஞ்சீங்களா? அட பேப்ப ஓ உடம்புக்கு எதுக்குடா அந்த தண்டிய போட்டு வர? நாசமா போக. ஏற்கனவே திருமணம் செய்தது 52 மனைவிகள் எனக்கு உண்டு. 52? கொஞ்சமா தானே இருக்கு. உங்களை எங்க உட்காந்து சேர்த்துக்கிறோம். 2026 தேர்தல் வருது. 52 ஓட்டுண்டா. ஐயா அப்பா, உங்களுக்கு எவ்வளவு காசு? ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய். 2 10 1 லட்சம். அதுக்கு ஒரு 4 1,04,000. சாமி எங்களை உங்களோட சேர்த்துக்க. ஏண்டா நீங்க போற உட்காந்து அந்த தேர்தல் ஜெயிக்கும். அப்படி கிடையாது. 52 ஓட்டு இருக்க. இந்த 52 மனைவிகளும் குலக்கடவுள் முருகப்பெருமானுக்காக சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கேன். 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டீங்களா? 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். 60 குழந்தையா? ஐயா 52 60 112. ஐயோ அப்பா அப்பா, நான் தேர்தல் நிக்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் நான் நிக்கிறேன். நில்லுங்க நம்பி எல்லாத்தையும் இழந்துட்டோம். நின்று நாங்களும் என்னத்தை இழக்குறீங்க? சொன்னீங்க இப்ப ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் ஓட்டு போடுவீங்களா? பிதுக்கி எடுத்துட்டீங்க. பாக்குற பார்வையை வசூல் செய்ய ஆற்றல் பெற்று பார்த்தாலே போதுனா? பார்த்தாலே போதுமையா? நீங்க பார்த்தாலே பிள்ளை இருக்குமா? நாங்கெல்லாம்
நீங்க பார்த்தாத்த ஆமா. நாங்க சொல்ல விடுறா அவர் தாங்க புரிஞ்சு பேசுறாருல்ல முட்டா பையில கிடைக்குதாங்க இல்ல முட்டா பயலேன்னு சொன்னேன். இந்த கணேஷ் பையிலே கிடைக்குது முட்டா பையில எங்க கிடைக்குது வேடிக்கைத்தனமான வச்சு பக்கத்துல ஜானுங்கய்யா. சாமி இனி யாரும் தெரியுதா? நாரதர் மகரிஷி. ஏய், பச்சரிசி சொல்றது ஏறு. பச்சரிசி கிடையாதியா? நாரதர் மகரிஷி ரிஷிமார்களுக்கு நிகரானவன் நான். உங்க தந்தை பிரம்மதேவன். மோத்தா டாய். உங்க ஆத்தா ஏய் உங்க அப்பா தெரியுமா தெரியாதா பிரம்மதேவன். பர்மா நான் பிரம்மாவா? உங்க அப்பா தெரியும் பிரம்மதேவன் 40 யோனி 70 தொற்றும் 84 ஜீவரசையும் படைக்கூடியவன். உங்க மேல கோபமா இருக்கு உங்களோட எல்லாம் இருக்கும்போது நோனி வாணி டேய், நங்கடா. கம்பி விளையுதுன்னே. நாத்த முடிச்ச பையங்களா? 4 யோனி 70 தொற்றும் 84 ஜீவரசை. ஐயோ அதெல்லாம் நாலு கேணி. திரும்பி சொல்லாது 4 கேணி வச்சிருந்தா நீங்க அவனுக்கு அரசியல் தண்ணி விடுங்களே எங்களுக்கு என்ன என் தாயாப்பட்டல் கலைவாணி கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அளித்து வந்திருக்கிறார். பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு களவாணி மேடம் தெரியும் டாய். கலைவாணிடா. சொல்லு கண்டங்கர் போடா. அவன் சரியா பேசி விட்டான்னு சொன்னான். இப்ப எதுவும் ஆசை இருக்கா? இப்ப வேண்டாம்ப்பா. எனக்கு எப்பயுமே அது இருக்காது எனக்கு நல்லா தெரியும் சாமி உங்களுக்கு எப்பயும் அது இருக்காது அதை தந்து எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? தங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். அப்பாவோட அம்மா இருக்குல்ல, அப்பாவோட அம்மா தான் எங்க பெரியம்மா போய் பொண்ணு கேட்கும் போது எங்க ஆத்தாவை சொன்னது. கொஞ்சம் இருவே. நான் என்ன கேட்டேன்? என்ன சொல்ல விட மாட்டேன். நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? இப்ப நீங்க என்ன கேட்டீங்க பேர் என்னன்னு கேட்டேன். அதைத்தான் சொல்ல வர்றியா என்ன அதைத்தான் சொல்ல வரானா? பேரத்தான் சொல்ல வர்றியா சரி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கம்மன் அப்பாவுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு தான் நிறைய இடத்துல அலையும் போதுதான் கோயந்தே மக சின்ன கண்ணு வந்து சொன்னதுனாலதான் அம்மாவை பார்க்க போகும்போதே பரிசம் போகும்போதுதான் மாட்டு வண்டி கவரும் போது வெளிச்சாமி மாடு வெள்ளாமையில மேய்ஞ்சது. வெள்ளாமையில மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டு வரும்போது தும்பா காணாமனு மாட்டு வண்டியை பூட்டிகிட்டே போனா ஒரு சக்கரத்தை காணாமனே. சக்கரத்தை காணாம அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல சரியான மழை கதவுறாங்க. மழை பெஞ்சவனே திரும்பி வந்தோடனே கொண்டு போன அந்த பரிச தட்டை காணாம. டேய், இருங்க நீங்க இதுல வந்து நீங்க தலையிடறானா தம்பி இப்படி வாங்க எனக்கு சம்பளமே இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு ஒன்னே நான் மொட்டையர் வாட்ட என்ன நீ மொட்டையர் வாட்ட நீங்க தலையிடாதீங்க சரி சரி சரி. இங்க வாங்க இப்ப அவர் கேட்டதுக்கு பேர் தானே கேட்டாரு ஆனா இப்ப சொன்னவாரு எனக்கு நீ இன்னைக்கு சம்பளமே வேணாம் சாமி இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே வேண்டாம். இந்த வருஷத்துக்கு எனக்கு சம்பளம் வேண்டாம், வேணாம் வேண்டாம். இப்ப சொன்னவாரு இது அப்படியே திரும்ப சொல்லு மரியாதையா எந்த காதம் அந்த மணி அம்மாவை பாக்குறதுக்குத்தான் அப்பா பொண்ணு கேட்டு போனது. ஏய் முதல்ல சொன்ன மாதிரியே சொன்னா இந்த ஓட்டம் சொல்றேன் சொல்லு 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 கவனமா கேளு. வருவில்ல பொண்ணு கேட்க போகும்போதுதான் பெரியப்பா ஓட விழுந்து. எனக்கு தெரியும்டா. என்ன தெரியா என்னடா தெரியா சாமி சரியா சொல்ற சாமி என்னைக்காவது மனதை மாட்டு குடிப்பாரா? அதுக்கு ஏன் பெருச்சாலிங்க? சரி மச்சான். சரி சரிங்க. உள்ள பேர் என்னன்னு கேட்டேன். பஸ்கானா பேரு இருப்பா சொல்ல போறேன். பேரு வைக்கிறது சாதாரண குடும்பத்துல நான் பிறக்கல. ஆமா எங்க குடும்பம் பெரிய குடும்பம் உண்டு. அம்மாவுக்கு குலசாமி அரியனாச்சி அரியனாட்சி. அப்பாவுக்கு குலசாமி என்னடா அது வந்துருச்சா? போச்சோன்னா எல்லாரையும் போங்க. ஒத்தப்பனை அவனுக்கு படுக்க முனியாண்டி. ஒத்தப்பனை முனியாண்டின்னு எங்க இருக்கு? அது முதலத்தூர்ல இருக்கு. இளையாங்குடிக்கு அங்கிட்டு. கவனமா கேளுங்க. சொல்லுங்க. அப்பாவுக்கு குலசாமி ஒத்தப்பனை முனியாண்டி. அங்க இளையாங்குடி பக்கம் உங்க அம்மாவுக்கு 1001 மாட்டு வண்டியை போட்டுறாங்க. விசேஷம் ரொம்ப விசேஷமா இருக்கு போல. கிடா வட்டி பேரு வைக்க 1001 வண்டியை போட்டுக்கிட்டு பத்திட்டு போறாங்கன்னு எங்க ஒத்தப்பனுக்கு 2 மாடு எத்தனை மாடு? 2002 மாடு. கூட்டிக்கிட்டே இருக்கிற மனசுக்குள்ள கூட்டுறேன். அதே ஒரு வழியா நீ அவராலா ஏலா இல்ல சம்பளம் வேணுமா? நாம 1001 வண்டியும் போகும்போது திடீர்னு ஒரு வண்டியை காணாம். 1001 வண்டியும் போயிருச்சு 70 கிலோமீட்டர். ஒரு வண்டியை காணாமனு மறுபடியும் 1000 வண்டியை பத்துறாங்க ஊருக்கே.
தம்பி இருப்பா கேட்கலாமா? வண்டியை காணாம ஒரு வண்டியை காணாம வச்சு அதுக்காக ஒரு வண்டியை வந்து பார்த்து போயிருக்கலாம். அதுக்கு 1000 வண்டி பத்தி ஒரு வண்டியில கண்ணு தெரியாது, 1000 வண்டி வந்தாத்தையும் தெரியும். அப்படிதான் சொல்லு சொல்லு. ஒரு வழியா அந்த வண்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி, கோயிலுக்கு போய் பார்த்தா சாமியை காணோம். எங்கேயாவது வேலை ஓடி போயிருக்கோம். சரின்னு காடுகளை எல்லாம் குலவ ஓட்ட ஆளாளுக்கு சாமியை ஆடி ஆடி சாமி கிட்ட போய் குலவை ஓட்டா சாமி ஆடு. சாமியை காணாமட்டு போய் இருக்காங்க. சாமி சிலையை காணோம். சிலையா காணும். ஒரு வழியா எங்க ஐயா கண்டுபிடிச்சாரு. சிலையை காணாமனு இந்த சிலையை தூக்கி வச்ச வேண்டியதானே. இது ஒரு வழியா கம்மா தண்ணியை மோந்துட்டு வந்து கல்லை போட்டு அலசுறாங்க. இதாண்டா நம்ம சாமின்னு ஊரே விழுந்துருச்சு. சரி சரி. அலசிட்டு பாக்குறாங்க, ராமேஸ்வரம் 60 கிலோமீட்டர் ஓடுது. மயில் கல்லாடா. எப்பதாண்டா உண்மையை பேசுவீங்க நீங்க? இருங்க சொல்ல உண்மைதாங்க. நீங்க எங்க சாமி அப்படி உண்மை. மறுபடியும் சாமியை காணாமனு வண்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 1001 வண்டி. அட போச்சுடா. போச்சு. போச்சுடான்னு என்னமே வண்டி போச்சுன்ற வண்டி போச்சா? 1001 வண்டிங்க. மறுபடியும் கோயிலை தேடி போய் கோயிலை ஒட்டி போயிட்டாங்க. 1001 வண்டியும் போய் பார்த்தா கோயில் சாவியை மறந்துட்டு வந்துட்டாங்க. போதுமா? மறுபடியும் 1001 வண்டியும் மறுபடியும் 1001 வண்டியும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஏன் ஒரு வண்டியில போய் தூக்கி பார்த்து வரீங்களா? அது சாவி எடுக்க போகும்போது 1001 வண்டி போனீங்கன்னா சாவி எப்படி தூக்கிட்டு வர்றது? ஓ சாவி என்ன ஒரு அடி சாவியா? அது 4 இன்ச்சு சாவியா? சரி. 1000 அடி சாவி. அப்பதான் அந்த வண்டி 1000 வண்டி போனாதான் சாவி தூக்கி வைக்க முடியும். தூக்கி வைக்க முடியும். அப்ப பூட்டு எத்தனை வண்டி போட்டுருக்கோம்? ஆடியே அப்பா சொல்லியா. சரின்னு சாவி எடுத்துக்கிட்டு 1001 வண்டியும் போய் சாவியை போய் திறக்கிறாங்க. சாவியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. மறுக 1001 வண்டி போயிருக்குமே. நீங்களாம் போங்க, வேலை இல்லையா உங்களுக்கு? அவை பொய்யா சொல்லி இருக்கிறேன். அதை உட்காந்து உண்மையா இல்லையா? காசு வேணுமா? உண்மைதான். காலைக்கு சீட்டு நீ கட்டணும். சொல்றது பூரா உண்மை. நாளைக்கு காலையே குடு கட்டணும். உண்மை. ஒரு வழியா வண்டியை கூட்டிட்டு போய் சாவி எடுத்து கதவை திறந்துட்டாங்க. சரி. கதவை திறந்தோடனே இப்படிக்கான எலி ஓடி அந்தோடனே பயந்துகிட்டு 1001 வண்டியை வீட்டுக்கு வந்துட்டாங்க. போச்சுடா. எப்பதான்டா அவங்க முடிக்க போறேன்னு தெரியலடா. வேலை இருக்கிறவா மூன்று காலி எலி போனதுக்கு 1001 வண்டி திருப்பிட்டா என்ன பண்றது? பயங்கர கொடிய மிருகம். ஆமா, எலிய பார்த்தா பூரா மிரண்டுருவாங்க. சரின்னு 1001 வண்டியில போய்கிட்டு கிட்டத்தட்ட 12,000 பேர்த்த கூட்டு வராங்க எலி அடிக்கிறது. செத்தாண்டா ஊருக்காரன். 12,000 பேர் வந்து முட்டுக்கான எலி அடிக்க முடியல. கடைசியில் என்ன நடந்திருக்கேன், எலியே அவங்களை பார்த்துக்கிட்டு அதுவா தீ குளிச்சது போச்சு. அதுவா? ஆமா, இவ்வளவு பெரிய கொடுவாய்கள் இருக்குமோ. நம்ம சரின்னு கோயிலுக்குள்ள போகும்போது சின்ன கொசு மேல எங்க ஐயாவை கடிச்சதுனால காது ஊத்து வேணாம தள்ளி போட்டாங்க. அவங்களோட சேர்ந்து விடு கனி. கேமரா ஸ்டார்ட். டேய் வாடா, சொல்ல மாட்டேன். பொங்க வைக்க போறாங்க. வாடா பொங்க வைக்க சொல்லுறாரே. வா சிரிக்குதுல்ல எனக்கு. ஏய் புறம் சொந்தக்காரங்க வா. இப்ப சொல்லிடுறேன். ஒரு வழியா பொங்க வைக்கிறதுக்கு போனாம்னு பொங்க பானையை காணும். பானையை காணமாட்டேன். திருப்பி 1000 வண்டி போட்டுரும்ல. ஆமா, பொங்க பானையை தூக்கிட்டு வந்து வைக்கும் போது தீப்பெட்டியை காணும். பத்த வைக்கணும்ல. அதுல யாரும் பீடி இந்த 1000 பேர்த்துல வேற யாருமே பீடி யாருமே தீப்பெட்டி. 1000 பேர் போறாங்க இங்க இருந்து. கூட 1000 வண்டி ஆளு கூடல. 1001 பேர். 5000 பேர்த்துல ஒருத்த கூட பீடி வித்தாளுங்க இல்லையா? இவ்வளவு எல்லாம் வந்து ஊரே நல்லவங்க வந்திருக்காங்க. பீடி பிடிக்காத நல்ல வந்திருக்காங்க. நீங்க இந்த பேரை கேட்கல, இதெல்லாம் நம்ம கேட்கலாம். ஒரு வழியா தீப்பெட்டி எடுத்துட்டு வரும்போது போய் எடுத்து வந்துட்டோம். 1001 வண்டி மூட்டிட்டு போய் எடுத்து வந்து தீப்பெட்டியை கொண்டு வந்தா மழை பெஞ்சு தீப்பெட்டி நடந்து வச்சு. அட ஏங்க கதை வெட்டுறான் பாருங்க. ஆமா, கதையை விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க.
ஒரு வழியா சொல்லு சாமி, நான் எதுக்கு பதினாறு வேலை சம்பளம் தர மாட்டேன். இது எதுக்கு? ஆமா 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 ஒரு வழியா தீப்பெட்டிய மறுபடியும் என்ன ஆமா வந்து அடுப்பை பத்த வச்சா ஆமா பொங்க பணம் ஓட்டையாயிருச்சு. மறுபடியும் ஈயம் பூசறதுக்கா 1001 வண்டியும் போட்டிட்டு ராமநாடு போறாங்க. டேய் அப்படித்தான் கையட்டே என்ன அதட்டினார். என்னங்கடா நீங்க இப்போ என்னங்கடா இதுக்கு ஏண்டானே அப்படித்தான் அதட்டினார். வேற பானை இல்லையா? ஒத்த பானை வந்துருக்கேன். அதுதான் அந்த சாமிக்கு வைக்கணும், மாத்து பானையில வைக்க கூடாதுனே. உனக்கு தெரியாது ப்ரோ. சரி ஈயம் பூசை எங்கே போனாங்க? ராம்நாட்டுக்கு போனாங்க. எல்லாரும் வண்டி வைப்பீங்களா? 1000 வண்டியும் 1001 வண்டியும் 1001 வண்டி போயிடுச்சு திருப்பி. அவங்க பங்காளி ஒருத்தனை விட்டு போனா ஒருத்தன் வெட்டு குத்து ஆயிருது ப்ரோ. 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முத பேர் வைக்க போறாங்க. அது பட்னி. ஒரு வழியா பானை ஈயம் பூசிட்டு வரும்போது கேளு. ஒரு வழியா பானை கொதிச்சு வருது. பொங்கிருச்சு. குலவோட ஆள் இல்ல, சண்டை வந்துருச்சு. கொலவோட தெரியல. எங்க அப்பத்தா ஓடி அந்த கொலவை உரம்னு ஓஹோன்னு செட்டு பல்லு உள்ள வந்துருச்சு. செட்டு பல்லு பொங்க பானையில வந்துருச்சு. அப்புறம் என்ன பொங்க பானையை அலசறதுக்காக போறாங்கடா தூத்துக்குடி. பரமக்குடியில இருந்து தூத்துக்குடி போயிட்டான்டா. பரமக்குடியில இருந்து தூத்துக்குடி போயிட்டான். தண்ணி இல்லையா? ஒரு வழியா பானையை கழுவிட்டு தூத்துக்குடியில தான் கழுவினாங்க. எது காசு வேணுமா? நம்ம கம்பி தெரியுது மீசியல. ஒரு வழியா பொங்க வச்சு இறக்குனா மண்டவளத்தை வச்சுட்டு வந்துட்டேன். போட வேண்டியதாடா. அவன் வெள்ளச்சோறு ஏத்துக்கிறாத முனியாண்டி சாமி. திருப்பி 1000 நகைச்சு கரெக்டா எப்படி சொல்ற? நல்ல வேலை வண்டியை பூட்டாம நடந்து வரும் நினைச்சே 1001 வண்டியை பூட்டிக்கிட்டு பூட்டிட்டாங்க. வெள்ளம் ஆண்டு மேல வாங்க. வெள்ளத்தை அள்ளிட்டு வரோம்னு அள்ளிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா கம்மா கரம்பை அள்ளிட்டு வந்துட்டாங்க. எப்பதான்டா பேச சொல்லுவீங்க நீங்க? மறுபடியும் 1001 வண்டி கரெக்டா இருக்கணும். தெரிஞ்சது நம்ம குடும்பம் கணக்குல கரெக்டா இருக்கணும். நம்ம கணக்குல கரெக்டா இருக்கும். 1001 வண்டியும் போட்டுக்கிட்டு போகும்போது இடவெளியில சின்னதா லேசா தூத்த விழுந்ததுனால திரும்பி வந்துட்டேன். தம்பி வண்டி மாடெல்லாம் முளைச்சிக்கிறோமா? எல்லாம் முளைச்சிருவாங்க அப்படியே. சரின்னு பொங்கப்பானைய கொண்டு வந்து வச்சு கிடா வெட்டணும்னே. அப்பா கிடா வெட்டுக்கு வந்து பூஜாரிக்கு சாமி வந்து ஓடியாரம்னு பொங்கப்பானையை தட்டி விட்டேன். யாங்கடா நீங்க என்னங்கடா நீங்க பொங்கப்பானை தட்டி விட்டு உடச்சு இறக்கி வச்சதே பூஜாரி சாமி ஆடி குதிச்சு பானை தட்டி விட்டேனா. மறுபடியும் கழுதுக்காக உரத்த நாடு போறாங்க. தண்ணியில தூத்துக்குடி தண்ணியில தஞ்சாவூர் தூத்துக்குடியில தண்ணி கழுவி காலி பண்ணிட்டாங்கல்ல. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. தூத்துக்குடிக்கு போய் அங்க கழுவி தண்ணி அப்ப எங்க போனாங்க? ஒருத்த நாடு ஊரை இப்ப மாத்தி சொல்லிருப்பேன். நான் புடிச்சிருப்பேன். நீங்க ஒருத்த நாடு சொல்லி அது மறந்தது பாருங்க. இப்ப எங்க போனாங்க? நீங்க வேற சாமி. மறுபடியும் பானையை கழிட்டு வந்து பொங்க வச்சு இறக்கியாச்சுனே. இறக்கினவன பூஜாரிய காணோம். எங்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டான் பையாவே. அவர் எங்க தேடி போவீங்க? 1001 வண்டியும் போட்டி அவங்க வந்து எப்படியா கூறோடு நம்ம ஜாமியா அடிக்கிட்டு இப்படி தட்டி விட 2 பேரும் வஞ்சதுனால கோச்சிட்டு போயிட்டாரு. உண்மை எங்க போயிட்டாரு தெரியும். ஏன் 1001 வண்டியை போட்டாங்க? இது வேற இல்லையா? ஒரு அளவா போய் சொல்லாம போய் சொன்னானே. ஒரு வழியா பூஜாரி அது வேற பூஜாரிய கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு. பூஜாரிய கூட்டு வந்தா மணியை காணோம். மணியை காணோம். மணி இல்ல அவர் மணி இதாயதா இருக்கான்.
இவங்க நகைச்சுவையா சிரிக்கிறாங்க, அதனால முடிச்சிருவாங்கய்யா. ஒண்ணும் இல்லைங்கய்யா, எங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சுங்கய்யா. இந்த இடத்துல என் தங்கச்சி வள்ளி, அடுத்த பெண்மகள் என்னுடைய ஆள். உங்களுக்கு ஒரு அழைக்கிறேன், தாங்கள் ஓய்வு வருங்கள். உள்ளே கண்ணே குட பிறந்திட்ட எப்பிறவி குட்டுக்கிளி உள்ள வந்தோட தம்பி ஒரு நாளும் பிரிய. நீங்க 2 பேரும் எந்திரிக்கவே மாட்டாங்க, என்ன இடி விழுந்தாலும் ஆண்டவா. வாங்க நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அரிசியா ஒரு செகட்டும் நாரத மகரிஷி ஏதோ ஐடியா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஒளிக்கு விழலாம் ஆடிப்பாடி வரவேற்றதில் அகோகத்தில் வாழ்க விழாண்டு 900 ஆண்டு திருப்பதி தலைவேலை ஆர்த்தி வரல. அதாவது கோபம் இருக்காரு தங்கச்சி. கூட கூட